Hi, Silvels. I'm Siddharth Soundararajan. So, இந்த வாரத்துக்கான சீரியல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ் தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கோட் அப்புறம் தாய் கிழவி. இந்த 2 படத்துக்கான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம சேனல்ல போட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோட்டு ரோல் பால்னு அப்படிங்கிற ஒரு கேம்ல ஒரு பேந்தருக்கும் ஒரு ஆடுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கேற்ற மாதிரியான கதை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் வேற மாதிரி கொண்டு போய் இந்த படத்தை முடிச்சதுனால கொஞ்சம் கூட நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஃபன்னான வாட்சா இருந்துச்சு. இதுக்கான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்கலாமான்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் தாய் கிழவி அப்சல்யூட் சினிமா தான். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம சேனல்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படம். நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை சுத்தியுமே நிறைய சினி அப்டேட்ஸ்ங்கிறது கிடைச்சிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டுறேன். ஸோ தாய் கிழவி ஈவெண்ட்ல வந்துட்டு எஸ்கே நிறைய அப்டேட்ஸ்ங்கிறத கொடுத்துருக்காரு. ஆப்வியஸா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ நான் மிஸ் பண்ண விஷயங்கிறது சிபி சக்கரவர்த்தியோடைய தலைவர் ப்ராஜெக்ட். அந்த வீடியோ பார்த்தனால இந்த டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. போன வீடியோ நான் அதை சொல்லலை. ஸோ தலைவர் கூட அடுத்து 173 நம்ம சிபி சக்கரவர்த்தி பண்றாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாவே வந்துட்டு சுதன், அதாவது பேஷன் ஸ்டுடியோஸோடைய சுதன் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த ப்ரொடியூசரை வச்சு எஸ்கேவும் சிபியும் தான் சேர்ந்து படம் பண்ண வேண்டியதா இருந்தது. எஸ்கே வந்துட்டு ஹீரோவை நடிச்சு சிபி டைரக்ஷன்ல பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷன்ல, பேஷன் ஸ்டுடியோஸ் வந்துட்டு நம்ம மாநகரம் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இப்ப தாய் கிழவியோட கோ ப்ரொடியூசர், அவங்கள வச்சுதான் இந்த படம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் அது ஒரு காரணத்துக்காக தள்ளி போறதுனால தலைவர் கூட வந்துட்டு இப்போதைக்கு சிபி வந்துட்டு படம் பண்றாரு. ஆப்வியஸ்லி வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் சிபியும் எஸ்கேவும் பண்ற பேஷன் ஸ்டுடியோஸ் கூட பண்ற ப்ராஜெக்ட்ங்கிறது இப்பயுமே ஹால்டடா தான் இருக்கு. அது வந்துட்டு ஃபியூச்சர்ல கண்டிப்பா கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி எஸ்கே சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்வியஸா சிபி வந்துட்டு அந்த படத்தை, அதாவது ரஜினி சாரோட தலைவர் 173 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த படத்தை கண்டினியூ பண்ணுவாருங்கிறது இப்போதைக்கு ஒரு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தாய் கிழவி படத்தோட டைரக்டரான சிவகுமார் முருகேசன், ஸோ ஆப்வியஸா அந்த ஈவெண்ட்லேயே சொல்லியிருந்தாரு, இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் கதையை நான் கேட்டப்பே இவர் கூட ஹீரோவா ஒரு படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் சேயோன் நடந்தது. இந்த சேயோன் அப்புறம் தாய் கிழவி இல்லாம இன்னொரு படமும் இவர் கூட நான் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அது ப்ரொடக்ஷனா பண்ணுவாரா ஹீரோவா பண்ணுவாரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் 3வது ப்ராஜெக்ட்டுமே எஸ்கே அண்ட் சிவகுமாரோடைய ப்ராஜெக்ட்ங்கிறது இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு அப்டேட்டுமே இது மூலயமா கிடைச்சிருக்கு. அண்ட் அதோட சேர்த்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு இந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ அவங்க வந்துட்டு சண்டை போட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வாங்கி இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மேடையில வந்துட்டு உங்ககிட்டயுமே ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்கு, அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம், வெங்கட் பிரபு இருக்கார் இல்லையா, நம்ம கோட் படத்தப்ப வந்துட்டு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கூட தான் அந்த படம் வந்துட்டு பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த சமயத்துல ஏஜிஎஸ் வெங்கட் பிரபுமே இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போறதா அப்பவே ஒரு விஷயங்கிறது ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சேவன் படத்தோட அப்டேட் வர அந்த நாள் அன்னைக்கு கூட அந்த இடத்துல வெங்கட் பிரபு படத்தோட அப்டேட்டா வரப்போகுது, வெங்கட் பிரபு எஸ்கே வச்சு படம் அப்படிங்கும்போது சொல்லியிருந்தாங்க. பார்த்தா திடீர்னு சேவனோட அப்டேட்டுங்கிறது வந்துச்சு. ஸோ மேபி எஸ்கே சொல்லக்கூடிய அந்த ஏஜிஎஸ் கூட பண்ற அந்த ப்ராஜெக்ட்ங்கிறது வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ் அண்ட் எஸ்கே உடைய ப்ராஜெக்டா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு படத்தை சுத்தியே இத்தனை அப்டேட்ஸ்ங்கிறது கிடைச்சிட்டதுனால இதை வச்சே கொஞ்சம் கண்டென்ட் மேக் பண்ணிட்டேன். ஸோ அதை தொடர்ந்து அன்பே டயானா அப்படிங்கிற படத்தோடைய டீசர் வந்துட்டு ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்துட்டு டைரக்ஷன் பண்றது பாரி இளவழகன். இவரை நீங்க வந்துட்டு ஜமா படத்துல பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த படம் தான் அவருடைய டெபியூ. அண்ட் அவரே தான் டைரக்ஷன் பண்ணி அவரே தான் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படம் அந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன டெபியூ அண்ட் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்ல அவரை உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு தரமான படமா அமைஞ்சிருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல அந்த படம் பெருசா போகலனாலுமே நல்ல ஒரு ரீச்சிங் அந்த படம் மூலமா கிடைச்சது. ஒரு பெண் வேஷம் கட்டி ஆடக்கூடிய ஒரு ஆண் வாழ்க்கை, சின்ன வயசுல இருந்தே பெண் வேஷம் கட்டி வந்துட்டு ஆடக்கூடிய ஒரு ஆண் அவனுடைய ரியல் லைஃப்லயும் அந்த பெண்மையை வந்துட்டு அவன் உடம்புல வந்துட்டு தானாவே வந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. அது வந்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ அதுதான் வந்துட்டு மெயினான விஷயம். அதை சுத்தி ஜமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது இந்த தெருக்கூத்து, அதுக்குள்ள நடக்கக்கூடிய கதை, அதுக்குள்ள நடக்கிற அரசியல், அந்த மாதிரி ஒரு கதையா தான் அந்த படம் அமைஞ்சிருக்கும். இன்னும் நீங்க ஜமா பாக்கலன்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பாத்துருங்க. அப்பதான் பாரி இளவரகன் எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஏன்னா நீங்க இந்த அன்பேடையா நீங்க சும்மா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீசரை பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான படங்கிற மாதிரி தான் தெரியும், ஒரு நார்மலான ஆக்டருங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க ஜமா பாத்தீங்கன்னா தான் பாரி எப்படிப்பட்டவருங்கிறது தெரியும். ஸோ பாரியோட செகண்ட் பிலிம் இந்த படம். அந்த படத்தை அவர் ஹீரோவா பண்றாரு, வேற யாரோ டைரக்டர் தான் நான் நினைச்சேன். பட் பார்த்தா டைரக்ஷனுமே இவர் தான் பண்றாரு. ஸோ ஜமா மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இப்ப கமர்ஷியலாவுமே ஒரு படம் பண்றாரு அப்படின்னா இவர் கண்டிப்பா மென்மேலும் உயர்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு படம் பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா சினிமால சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்றேன். ஸோ அந்த வகையில பாரி இளவழகன் வந்துட்டு டைரக்ஷன் அண்ட் ஆக்டரா நடிக்கக்கூடிய இந்த படத்தின் பேர் அன்பே டயானா. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு நம்ம மாவீரன் படத்துக்கு மியூசிக் பண்ண பரத்சங்கர் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்துட்டு இந்த படத்தோட கேஸ்டிங்ல வந்துட்டு அம்மா கேரக்டர் ரோஜா பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. நடுவில் தான் படம் நடிச்சாங்களா எனக்கு பெருசா தெரியல, நான் பார்க்கல.
சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் பிரதர் கேரக்டர்ல வந்துட்டு சினி உலகம் சுதர்ஷன், நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி இப்ப வித்லவ்ல கூட வந்திருப்பாரு, அடுத்தடுத்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் ஃப்ரெண்டா வந்துட்டு நம்ம கோபி சுதாகர், நம்ம பரிதாபங்களுடைய கோபி வந்துட்டு நடிச்சிருக்காரு. இப்பதான் வந்துட்டு நம்ம டிராவிட வந்துட்டு நம்ம இதுல டூட்ல பார்த்தோம், இப்ப கோபி வந்துட்டு இந்த படத்துல பாக்குறோம். அண்ட் ஆப்வியஸா அவங்களுடைய ஓமே பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல் அந்த படத்துலயுமே, அதாவது கோபி சுதாகர் ப்ரொடக்ஷன்ஸ்ல வர அந்த படத்துல 2 பேர்த்தையுமே பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்து இவங்கெல்லாம் வளர்றது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்வியஸா வந்துட்டு நம்ம டிராவிட நம்ம திரும்பவுமே வந்துட்டு நம்ம இதே முறையில பாத்துருவோம். ஸோ அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஆல்ரெடி இந்த படத்தோட ஒர்க்குங்கிறது முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ஆப்வியஸா வந்துட்டு $1 மில்லியன் ஃபிலிம்ஸ், வித் லவ், அதுக்கு முன்னாடி லவ்வர், குட் நைட் அந்த ப்ரொடியூசர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த வரிசையில இந்த படமும் ஒரு தரமான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பார்ப்போம். அடுத்தது மார்டல் காம்பட் படத்தோடைய ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆனிச்சு, மார்டல் காம்பட் 2. ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்துட்டு இந்த மோட்டர் காம்பட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லோரை வந்துட்டு இதுக்குள்ள வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்துட்டு பேச வேணாம், அதெல்லாம் இன்னொரு வீடியோக்கு நான் வந்துட்டு சேர்த்து வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மோட்டர் காம்பட் அப்படிங்கிறது ஒரு கேம் பேஸ்ட் ஃபிலிம், அதாவது ஒரு வீடியோ கேம்ல வந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை வச்சு இப்போ ஒரு படமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மோட்டர் காம்பட் 1ங்கிறது வந்துட்டு ஒரு கதையை பேஸ் பண்ணி நடந்திருக்கும். ஆக்சுவலா இது வந்துட்டு இந்த கேம் பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். இட்ஸ் அ டோர்னமெண்ட் ஃபிலிம், அதாவது வந்துட்டு கதையா பார்த்தா வெவ்வேறு உலகங்கள்ங்கிறது இருக்கும், எர்த் இருக்கும், வேற வேற ரெல்ம், அந்த மாதிரி நிறைய ரேர்ம்ஸ் இருக்கும். அந்த ரேர்ம்ஸுக்கு வந்துட்டு ஃபைட்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா. அவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள டோர்னமெண்ட் நடக்கும், ஃபைட் டோர்னமெண்ட். அந்த ஃபைட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோத்தவங்களுடைய இந்த ரேர்மை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பல வருஷங்களா, அதாவது ஆன்ஷியன் காலத்துல இருந்தே இந்த ஃபைட்ஸ்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரெசென்ட் டைம்ல இருந்து இந்த கேமுங்கிறது ஸ்டார்ட் ஆகும் வீடியோ கேம் ஸ்டைல்ல. அதை தான் இப்ப படமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மார்டல் காம்பட் 1ல ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற கதையா காமிச்சிருப்பாங்க. அதாவது ஏர்த்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு ஃபைட் பண்ண போறான், அவன் ஃபைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவனை கொன்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வேற ஒரு ரேம்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு கொல்றதுக்காக வருவாங்க. எப்படி அவன் தப்பிச்சான் அப்படிங்கிறத கதையா மார்டல் காம்பட் 1ல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவல் டோர்னமெண்ட்டையே இதுவரையும் நம்ம ஃபிலிம்ல பார்க்கவே கிடையாது. கேம்ஸ்ல வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கர எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும். கேம் விளையாண்டவங்களுக்கும் கேம் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த படத்தின் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும். ஏன்னா இதுல டோர்னமெண்ட்டை காட்ட போறாங்கிறது. அதையும் தாண்டி நம்ம பாய்ஸ் சீரீஸ்ல வந்த ஒரு முக்கியமான ஆக்டர் கார்ல் அர்பன் வந்துட்டு இந்த படத்துல ஜானி கேஜ்னு ஒரு கேரக்டர் பண்றாரு. அண்ட் அந்த ஜானி கேஜுமே மார்டல் காம்பட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர் தான். ஒரு ஆக்டரா இருந்து இப்போதைக்கு வந்துட்டு ஃபேம் இறங்கி அவரை வந்துட்டு எல்லாருமே ரிட்டையர் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க சமயத்துல இவரை வந்துட்டு இந்த மார்டல் காம்பட் அப்படிங்கிற இந்த கேமுக்குள்ள, இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள கூட்டு போயிடுவாங்க. ஸோ கதை ரீதியாவே ஒரு ஆக்டரா தான் இருப்பாரு. இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே கூட அந்த காமிக் கான்லாம் நடக்கும் தெரியுமா, அந்த காமிக் கான்ல வந்துட்டு இவருடைய படங்களை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல பெருசா ஆடியன்ஸ் இல்லாம மற்ற படங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறத பத்தி அவர் வருத்தப்படுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்க இருந்த கதைங்கிறது தொடங்குது. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து வந்த கேரக்டர்ஸ் நிறைய பேர் இறந்தவங்க, நிறைய பேர் திரும்பி இந்த பார்ட்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட வந்துட்டு இது வந்துட்டு இப்ப ப்ரீக்வலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பட் ப்ரீக்வல் கிடையாதாமா, ஏதோ ரெசரக்ஷன்ங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதோட லோர் எனக்கு பெருசா இதுவரையுமே தெரியலங்கிறதுனால இந்த படத்தை பத்தி இப்போதைக்கு அவ்வளவா பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மார்ச் 8 ரிலீஸ் ஆகுது. மே 8 ரிலீஸ் ஆகுது. ஸோ மே மாசம் தொடக்கத்துல இந்த மார்டல் காம்பட் 1 நான் ஒரு ரீவாட்சை போட்டு இந்த லோரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவை அந்த மாசத்துல நானே போடுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த படத்தை வந்துட்டு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டுக்குள்ள போலாம். ஆப்வியஸ்லி வந்துட்டு நானியோடைய பர்த்டே வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பேரடைஸ் படத்தில் வந்து ஆயா ஷேர் அப்படிங்கிற ஒரு சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பயங்கரமான சாங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு நானியோட நேம் வந்துட்டு ஜலால் அப்படிங்கறத ரிவீலும் பண்ணியிருக்காங்க. ஸோ டான்ஸ் இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. முக்கியமா அந்த லுக் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. பிசிக்கலாவுமே சரி, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஒரு கல்ட்டை வந்துட்டு பெருசா இது பண்ற ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தோணுது. சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதே நாள் அன்னைக்கு பிளடி ரோமியோ அப்படிங்கிற படத்தோடைய டீசருமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆப்வியஸ்லி நானி 33 அதுக்கான அந்த அஃபிஷியல் டைட்டில் தான் பிளடி ரோமியோ. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் சுஜித், ஆப்வியஸ்லி நம்ம ஓஜி படத்தோட டேரக்டர். ஆக்சுவலா இந்த ஓஜி படம் ரிலீஸ் ஆன அந்த சமயத்துல வந்துட்டு என்னடா இது ஜிபியு மாதிரி இருக்கு, நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. நானே வீடியோல சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த படத்தை பத்தி நான் பேசுறேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பதான் நான் கொஞ்சம் கிரைசிஸ்ல இருந்தேன், சேனல் ரன்ல இருந்துச்சானே எனக்கு தெரியல. பட் இந்த எனக்கு விஷயங்கள் இது ஓடிட்டு இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த படம் வந்துட்டு ஜிபி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ வந்துச்சு. என்னடா இது ஜிபி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்றாங்க, பார்த்தா அடுத்த படம் நானி கூட இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். சரி நம்ம பாப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிபிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையாடா, பயங்கரமா இருக்கடா அந்த படங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு ஓஜி. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு பவன் கல்யாணே அவ்வளவு பவர்ஃபுல்லா இவரை வந்துட்டு காட்ட முடியுதுன்னா நானி ஆப்வியஸ்லி சொல்லவே தேவைக்குள்ள பயங்கரமா காட்ட முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த படத்துக்கு வந்துட்டு நான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் 1 செஃப் அப்படின்னு போட்டு அடிச்சு விட்டு நம்பர் 1 கேங்ஸ்டர்னு போட்டிருக்காங்க. சம்பவம் குக்கிங் வந்துட்டு கனெக்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஃபன்னான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து சீரியஸான படம் சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. திரும்பவும் இந்த ஹாய் நானா அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
அண்ட் சம்மருக்கு வந்துட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே சின்ன சின்ன அப்டேட்ஸ்ங்கிறது ஏகப்பட்டது வந்திருக்கு. யூத் படத்தோட 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆசா புள்ள அப்படிங்கிற சாங் மார்ச் 19 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் மென்டல் மனதின் ஆப்வியஸா ரொம்ப நாள் முன்னாடியே வந்துட்டு, அதாவது ஏதோ ஒரு ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டு ஜி பிரகாஷோட இன்டர்வியூல வந்துட்டு சொல்லியிருந்தாரு, செல்வராகவன் கூட மென்டல் மனதின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் கழிச்சு அந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்டுமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு, உயிரே உயிரேன்னு சொல்லிட்டு. சாங் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஸோ செல்வராகவன் ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காரு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல வந்துட்டு எனக்கு ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா, சாங்ல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். ஒரு ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடி போட்டிருக்க மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ்களை வந்துட்டு ஹீரோயினா காட்டுறது வந்துட்டு ரொம்ப ரேரு. இதை ஒரு செல்வராகவன் பண்ணியிருக்காரு, சூப்பரான விஷயம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நைஸ், பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்துட்டு ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ், அதாவது நம்ம ரியோ இருக்கார்ல, ஆக்டர் ரியோ, அவரோட அபிஷியல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கொடுத்திருக்காரு. ஸோ ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது பேரா வச்சிருக்காரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட. அதோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் அந்த வீடியோலயே வந்துட்டு சில விஷயங்கள் காட்டுறாங்க. நம்ம ராம் நிஷாந்த் இருக்காரு, அப்புறம் ஒருத்தர், இவர் பேர் வந்துட்டு ஞாபகம் இல்ல. ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் பிளாக் ஷிப்னு மட்டும் எனக்கு தெரியும். அவங்களுடைய பேரை ஆக்டர்னு போட்டு, இவரோட பேரோட ப்ரொடியூசர்னு போட்டு, கூட சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர் இருக்காரு. ஸோ ஒரு ப்ராஜெக்டான ஒரு அனௌன்ஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. அப்புறம் இதை வந்துட்டு இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்டோட நேம் சொல்லாம ப்ரொடக்ஷனர்ஸ் நேம் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியோடைய ப்ரொடக்ஷன்ல ராம் நிஷாந்தும் இந்த ஒரு ஆக்டரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க சித்துக்குமார் மியூசிக்ல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எனக்கு என்னமோ ரியோ வந்துட்டு ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவரோட படங்கள் பார்த்தா வந்துட்டு ஒரு படங்களுக்கும் அந்த ஆர்டிஸ்டோ இல்ல அந்த ஒரு டெக்னீஷியனோ ஏதோ ஒரு கனெக்ஷனுங்கிறது இருக்கு. டைரக்டரோ அந்த மாதிரி கனெக்டடாவே இருக்கு. பான் பாவம் பொல்லாததோடைய அசிஸ்டன்ட் அந்த டைரக்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவரோட ப்ரீவியஸ் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவர். அப்புறம் நம்ம ஸ்வீட் படத்தோடைய டைரக்டர் வந்துட்டு அதே மாதிரி முன்னாடி ஒர்க் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கனெக்ஷனாவே போயிட்டு இருக்கிறத பார்த்தா ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ பார்ப்போம், நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இவர் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு போன வேலையில மிஸ் பண்ண விஷயங்கிறது, இவருடைய ராமின் லீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோடைய ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யார் டைரக்ஷன்லங்க சரியா ஞாபகம் இல்லை, டக்குன்னு ஞாபகம் வந்ததுனா அதை சொல்லிடுறேன். ஸோ அடுத்த படம் அதுதான் ரியோவுக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு சூர்யா 46 படத்தோடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் வந்துட்டு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பையனை மட்டும் தான் கையில வச்சிருக்காரு, பட் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் போட்டிருக்காரு. என்னங்கன்னு தெரியல. மேபி செகண்ட் லுக்லயுமே வந்துட்டு பையன் வந்துட்டு டேபிள் மேல உட்காந்துருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல என்ன அப்டேட் வருதுங்கிறத. அண்ட் நம்ம தனுஷோட படத்தோடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 30th ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது. அது தொடர்ந்து மியூசியம் இருக்கு 2 உடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 6-10-10 சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. மார்ச் 4th வந்துட்டு சாங் ரிலீஸ் ஆகுது. இப்பவே இந்த ஒரு பிட் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, செம்ம வைபா இருந்துச்சு. அது தொடர்ந்து நேற்று நைட்ல இருந்து ஒரு ரூமர் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்கு. மாவீரன் 2 உடைய அபிஷியல் ரைட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டதா. இது வந்துட்டு அபிஷியலாங்கிறது எனக்கு தெரியல, பட் நிறைய இடங்கள்ல சொல்றதுனால மேபி உண்மையா கூட இருக்கலாம். மாவீரன் 2 படத்துடைய ரைட்டிங் ஒர்க்குங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. அதையும் தொடர்ந்து 2 முக்கியமான ஒரு நல்ல நியூஸ். ஒண்ணு வந்துட்டு ஆப்வியஸா விஜய் தேவரகொண்டா அண்ட் ரஷ்மிகாவுடைய கல்யாணம். போன வீடியோல சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அதுக்காக வந்துட்டு பெரிய செலிப்ரேஷன் ஸ்வீட் பாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஆந்திரா சைட்ஸ் எல்லா சைட்ஸ்லையும் கொடுத்து சாப்பாடுலாம் போட்டு செமையா இது பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு. 2வது ஹரிஷ் கல்யாண் அண்ட் அவங்களோட ஒய்ஃப், அவங்க பேர் என்ன, நர்மதாவுக்கு வந்துட்டு பொண்ணு பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களை வந்துட்டு அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பை.